வணக்கம். அதிமுகவிலிருந்து மேலும் 10 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் செல்ல உள்ளதாக செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் இருக்கிறது. 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து தானாக ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது 47ஆக இருந்தது 40ஆக தற்பொழுது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களது எண்ணிக்கை இருக்கிறது. கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தாவேகாவின் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுக மிக பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்தது, ஆளும் கட்சியாக வந்துவிடுவோம் என்று. ஆனால் அரசியல் களம் தலைகீழாக மாறியதால் காரணமாக 3வது இடம் பெற்றுள்ளதால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடைபெற்ற 11 தேர்தல்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் தொடர்ச்சியாக பெற்றுள்ளது. இதனால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையாக கோபமடைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எதிர்ப்புகள் மாறியுள்ளதன் காரணமாக நிர்வாகிகளது விருப்பத்திற்கு இணங்க உடனடியாக அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாரக பொறுப்பேற்று தோல்விற்கு காரணம் நாங்கள்தான் என்று ஏற்றுக்கொண்டு பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிக பெரிய ஒரு தோல்வியே அதிமுக பெறும் என்ற தகவலையும் தற்பொழுது நிர்வாகிகள் ஒருமனதாக கூறினார்கள். ஆனால் எதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காது கொடுத்து கேட்காத காரணத்தினால்தான் ஏற்கனவே 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் தற்பொழுது விலகி தாவேகாவில் இணைந்தார்கள். தற்பொழுது கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் நிச்சயம் அது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிடும் என்ற தகவலையும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்திற்கு ஒரு திருப்புமுனையான தேர்தல். இதில் ஒட்டுமொத்தமான பொறுப்பேற்று அதிமுக உடனடியான பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி தோல்விற்கான விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி செய்ய தவறியதால் தற்பொழுது கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.